ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ பேசி நாளாச்சுன்னு நினைக்கிறேன். இது ரமதான் ஸ்டார்ட்டிங் அண்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆன டைமில் இந்த வீடியோ எடுத்தது. ஸோ ஒரு 10 டேஸ் மேலே ஆச்சு அது போஸ்ட் பண்ண லேட் ஆயிருச்சு. எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு ரியால் சென்டரில். நம்ம அசைபா பிரான்ச்சு ரியால் சென்டர் இது. ஸோ அந்த அசைபா மாலில் இப்போ ஒரு 1 இயர்க்குள்ள தானே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சீப் சைடில் அல்கோத் சைடில் இருந்துச்சு. ஸோ இது ரீசெண்டா நல்லா பெரிய கீழ மேலன்னு சூப்பரா இருக்கும் இந்த ரியால் சென்டர். அண்ட் பிரைஸஸுமே வந்து ரீசனபிளா இருக்கும். மேல கூட ஃபுல்லா கார்பெட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கீழ வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த சைடு குரோசரீஸ், இந்த சைடு இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிச்சத விட. ஸோ இப்போ ரமதான் ஆரம்பிச்சோனே போனதுனால ஃபுல்லா அந்த ரிலேட்டட் ஐட்டம்ஸாவே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த லேண்டர்ன்ஸ், டீ லைட் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து. ஸோ இது ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு, அது போக ரமதான் ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ எங்க பேரண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால, அவங்க போன வாட்டி வந்தப்ப அந்த கடை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அவங்களையும் கூட்டு போன மாரி ஆயிருச்சு. ஸோ கீழ மேல நல்லா நாங்க ஒரு நைட்டு போய் சுத்திட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாரி ஷோகேஸ் ஐட்டம்ஸ் ப்ளஸ் கிச்சன் ஐட்டம்ஸ்ன்னு ஃபுல்லா எங்கெங்க போய் பார்த்தோமோ, அது எல்லாமே இதில வந்து கவர் ஆயிருக்கும். அதில மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு ரியால்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ அத வந்து நான் ஐஎன்ஆருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த ப்ராடக்ட்டு. ஒண்ணு ஒண்ணு பார்க்கும்போதே அதோட ப்ரைஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐஎன்ஆர்ல நம்ம இந்தியன் ருப்பில என்ன ப்ரைஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இதுலயுமே வந்து பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எது எது பிடிச்சிருந்ததோ, தேவையானது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க சும்மா வேடிக்கை தான் பார்த்துருந்தோம். அண்ட் எனக்கும் வந்து ட்ரிப்பு போயிட்டு வந்ததுனால செம கோல்டு. பட்டு பரவால்ல அப்படின்ட்டு வாய்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். அந்த த்ரோட்டு டோட்டலாவே காலி ஆயிடுச்சு. கோல்டு நல்லா அஃபெக்ட் ஆயிருச்சு. நாங்க போன இடத்துல அது ஒரே ஸ்னோ அப்படி இருந்ததுனால நல்லா கோல்டு. அங்க சுத்தும்போது தெரியல. இங்க வந்ததுக்கப்புறம் தான் நல்லா கோல்டு பிடிச்சுக்கிச்சு. 2 டேஸ் ஆயிருச்சு. ஆனாலும் அது விட்ட மாரி இல்ல. ஸோ இந்த மாரி நம்ம வின்டேஜ் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. நம்ம பழைய சொலகு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாரி. அப்புறம் பேஸ்கெட்ஸு அழகழகா வச்சிருந்தாங்க. நெறைய யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் நம்ம ஹவுஸ்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு. எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்ல கியூட்டாவும் இருந்துச்சு. பிளாஸ்டிக்கு, ஸ்டீல் அப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸு, நெறைய கிச்சன் வெசல்ஸு ஃபுல்லா நல்ல பெரிய ஷாப்பு கீழ மேலன்னு நல்லாவே இப்போ ஆரம்பிச்சத விடையும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கலரே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரைட்டா இருந்துச்சு. சூப்பரான கலரா இருக்கே! அப்டின்ட்டு பார்த்துட்டுருந்தேன் நான் இது. செம்மையான பிரைட் கலர்ஸ். இது மாரி தான் லேண்டர்ன்ஸ் கூட அவ்ளோ பிரைட்டா குடுத்துருந்தாங்க. அந்த கோல்டு கலர், பிரான்ஸ் கலர்லலாம் அவ்ளோ பிரைட்டா இருந்துச்சு. ஸோ அப்படி ஒவ்வொரு ரேக்கா நாங்களே ஃபுல் ரேக்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணி பார்க்கல. சும்மா சில ரேக்ஸ்ல மட்டும் தான் கீழ போனோம். அப்புறம் மேல போயிட்டு ட்ரெஸ்ஸஸு மத்த இதெல்லாம் பார்த்துட்டுருந்தோம். ஸோ கீழ ஃபுல்லா ரேக் பார்த்தாலே நமக்கு ரொம்ப டைம் ஆகும். நாங்க போன ரேக்ல உள்ளதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் எப்பவுமே ஸ்டேஷ்னரி வந்து போய் பார்ப்பாங்க பசங்க. ஸோ ஸ்டேஷ்னரி கண்டிப்பா போவோம். ஸோ அந்த இதுலயும் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து குட்டியா, கியூட்டா எவ்ளோ அழகா இருந்துச்சு பாருங்க. அந்த கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா, செமையா இருந்தது. அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. சில இதெல்லாம் எடுத்தாலும் கூட அவ்ளோ வெயிட்டா இருந்தது. நல்லா வெயிட்டாவும் இருக்கே! அப்டின்ட்டு பார்த்துட்டுருந்தோம். இந்த பர்பிள், ரெட்டு அப்டின்ட்டு அப்பா! செம கலர்ஸு. ப்ளஸ் இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் இந்த மாரி கியூட்டா இருந்தது நெறைய. ஸோ அது எவ்வளோ ஹோல்டு பண்ணும் 600 எம்எல் அது எல்லாமே போட்டிருந்தாங்க. நம்ம சொல்ற இந்த 5 பெட்டி. இது பிளாஸ்டிக்லயும் இருந்துச்சு. வேற மெட்டல்லயுமே இருந்துச்சு. நமக்கு பிளாஸ்டிக் பெட்டர்னா நம்ம இந்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ரேக்ஸ் நம்ம பார்க்கணும்னாலே நம்ம கிட்டத்தட்ட ஐக்கியா ஸ்பெண்ட் பண்ற மாரி ஃபுல்லா நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்க போனதே ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால, சரி அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும்ன்ட்டு கீழ கொஞ்சம் பார்த்துட்டு மேல நாங்க போயிட்டோம். சின்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருட்கள் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இங்கேயே நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. பட் அந்த அசைபால வந்து ரீசென்ட்டா தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க இந்த மாரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் இங்க ரமதான் ரொம்ப ஃபேமஸ்ங்கிறதுனால அது ரிலேட்டடான திங்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்த மாரி இருக்கும். இந்த லேண்டர்ன்ஸ்ல வந்து சில இதில நம்ம டீ லைட் வைக்கிற மாரியும் இருக்கும். அப்படி இல்லன்னா அவங்களே எல்இடி லைட் குடுத்து அதுக்கு பேட்டரி அந்த மாரி குடுத்துருப்பாங்க. சில இதில வந்து ஒயர் கனெக்ஷன் இருக்கும். ஒயர்ல நம்ம
இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ்லாம் பார்த்தா ஒயர் போட்டு அப்படியே அழகா அந்த லேண்டர்ன் மாரியே தொங்க விடுறது, அது மாரி கியூட்டா இருந்துச்சு. இந்த இது கூட 2 கலர்ஸ்ல குடுத்துருக்காங்க. அந்த 2 கலர்ஸுமே செம்ம அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே எல்லாமே கியூட்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க சரி எஸ்கலேட்டர் இருந்துச்சு, எலவேட்டர் இருந்துச்சு. சரி ஏற்கனவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுனால, அந்த பேஸ்கட்டோட வந்து சரி மேல போயிரலாம் அப்படின்ட்டு மேல போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அந்த ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டுருந்தோம். ஸோ இதுவுமே வந்து பரவால்ல $1 சம்திங் தான் போட்டிருந்தாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ். ஆனா கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா, சில ட்ரெஸ்ஸஸ்ல வந்து சில டேமேஜஸ் இருக்கிற மாரி இருக்கு. ஸோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்ட்டா நல்லா தரவா பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுக்கணும். ஸோ மேல ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால அவ்வளோ கவர் பண்ணல. அதுக்கப்புறம் மேல எல்லாம் பேரண்ட்ஸுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து பில் போடலான்ட்டா பில்லிங்க்குமே கொஞ்சம் கியூ இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பில் போடுறதுக்கு. அந்த கேப்ல சரி பசங்க ஸ்டேஷ்னரி போனதுனால நானுமே ஸ்டேஷ்னரியில போய் பார்த்துட்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு. இங்கேயுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல அதோட டைரீஸு, நோட் பேட்ஸு, அப்புறம் நெறைய ஸ்டாம்ப்ஸு, இங்க்ஸு, க்ளூ, காம்பஸ், கால்குலேட்டர் இந்த மாரி பென் ஸ்டாண்ட், பென்சில் ஸ்டாண்ட்ன்னு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. நியர்லி 2 நோட் புக்ஸ்க்கு தனியா, அந்த மாரி தனியான்னு ஒரு 2 ரேக்ஸ்க்கு வந்து ஸ்கூல் சப்ளைஸ் மட்டுமே இருக்கும். அப்புறம் செப்பரேட்டா பர்த்டேக்குன்னு சப்ளைஸ் அது சூப்பரா இருக்கும். அந்த கடைசியில இருக்கும். அது இந்த வாட்டி நாங்க போல. அப்போ ரீசென்ட்டா நமக்கு பர்த்டே பர்ச்சேஸ் எதுவும் இல்லங்கிறதுனால. ஸோ இந்த கிளிட்டர்லாம் பார்த்தா கூட கிட்ஸு விடவே மாட்டாங்க. பட் வீடு நாஸ்தி ஆயிருன்ட்டு எப்பவும் வாங்கி குடுக்குறதில்ல. ஸோ இந்த கோல்டுனால வாய்ஸ் வந்து இப்படி இருக்கு. பட்டு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்றதுனால பரவாயில்லன்ட்டு வாய்ஸ் குடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய இப்போ லபுபு ஹால்ஸ் வந்து நெறைய இருக்கு. சாக்லேட்ஸா இருக்கட்டும், இல்ல டைரி, நோட்பேட்ஸ் எல்லாத்துலயுமே அந்த லபுபு ஃபேஸ் இப்போ வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ரியால் சென்டர். நம்ம ஊரு மணி அந்த ரியாலுக்கு ஏத்த மாரியே அது சீப்பா தான் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து 1.05 தான் போட்டிருக்காங்க. இந்த ரீசென்ட்டா வந்த ரமதான் ரிலேட்டட் ஐட்டம்ஸுமே வந்து 0.5 அந்த மாரி ரேஞ்சஸ்ல தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் சைஸ் அந்த லேண்டர்ன்ஸ் பெருசாகிறது அந்த மாரினா தான் 1 ரியால் தாண்டி போகுது. ஸோ ரொம்ப ஹெவி பிரைஸஸ்ல இங்க வந்து ஐட்டம்ஸ் அவ்வளவா இல்ல. எல்லாமே வந்து அந்த கடைக்கு ஏத்த மாதிரி பிரைஸஸ் ரீசனபிளா தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸுமே சீப்பா இருந்துச்சு. பட் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும். சில டேமேஜஸ் வந்து இருக்கலாம். ஸோ, அதனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். நானும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப தான் ஒரு இதில டேமேஜ் பார்த்தேன். பட் அதே பீசஸ் வந்து நெறைய இருக்கும். ஸோ, ஒரு இத விட்டுட்டு நம்ம அடுத்தது நல்லா இருக்கத வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் பெயிண்ட்டு வந்து எப்பவுமே இந்த ஹாலோவீன் டைம்ல வந்து யூஸ் ஆகும். ஸோ, எப்பவுமே நாங்க அந்த இது ஃபேஸ் பெயிண்ட் வாங்குவோம். கிட்ஸுக்கு பெயிண்ட் பண்ணி அந்த ஹாலோவீன் பார்ட்டீஸ்லாம் அனுப்புறதுக்கு. இப்ப எப்பவுமே வந்து அது அவைலபிளா இருக்கு. அண்ட் எக்ஸாம் டைம் வர்றதுனால ஸோ டெஸ்ட் பேடு கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அது நல்ல வுட் மாரி சூப்பரா குடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸ்டேஷனரின்னு வந்துட்டு அவ்வளோ நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க பில்லு போடுறதுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஸோ வெளியவும் வந்து எப்பவுமே அந்த கார்ன், பாப்கார்ன் எல்லாமே சேல் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மால் என்ட்ரன்ஸ்லயே. ஸோ அதையும் வந்து எப்ப வந்தாலும் கிட்ஸ் வந்து விடாம அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டு தான் கூட்டு போவாங்க.